6 அதனுடைய 10வது வசனம், அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார். அவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை யாரிடமும் கேட்டு செய்வதில்லை. நான் இவனுக்கு அதிசயம் செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்பதும் இல்லை. உங்களுக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து விட்டால் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் அதற்கான ஒரு நாளை உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதிசயம் உங்கள் அருகாமையிலே நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை சீக்கிரம் உங்க வாழ்க்கையிலே நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி ஆண்டவர் செய்வார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள், எவ்வளவு துயரத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அழுகை, எவ்வளவு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஜபத்தை கேட்கிற தகப்பன் உங்க வாழ்க்கையிலே அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். சீக்கிரம் அது நடக்க போகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். எந்தெந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்துல நீங்கள் வேண்டிக் கொண்டீங்களோ, எதிர்பார்த்தீங்களோ, இது எனக்கு நடக்கணும் என்று சொல்லி தீர்மானித்தீங்களோ, அதிலெல்லாம் உங்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய திருமண காரியத்துல கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், இனி எனக்கு திருமணம் நடக்காது, இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து போனது, இனிய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு உண்டா, இனிய வாழ்க்கை துளிர்க்குமா? துளிர்க்கும். ஆண்டவர் அதிசயம் செய்வார். அதிசயத்தை செய்கிற தேவன் அவர் ஒருவர். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேலை கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நிச்சயமா ஒரு வேலை கிடைக்கும். நீங்க வேலையில உட்காருவீங்க, அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வசனத்தின்படி அதிசயம் செய்கிற தேவன் ஒருவரே உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவரே என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் அதிசயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, அதிலெல்லாம் நீங்க அவங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிற நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அதிசயத்தை அவர்கள் கண்கள் பார்க்கட்டும். இவர்களுக்கு என்ன அதிசயம் செய்ய போகிறீரோ அதை சீக்கிரத்திலே நடக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.